ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய நிறுத்தற்குறியீடுகள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நிறுத்தற்குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். செய்யுளையோ உரைநடையையோ படிக்கும் பொழுது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது நிறுத்தற்குறியீடுகளாகும். அதாவது என்னது, ஏதோ ஒரு செய்யுள் நமக்கு தெரியும் இல்லையா, செய்யுள் பகுதி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ செய்யுள் பகுதியோ இல்லை உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி உரைநடை பகுதி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் தமிழில். ஸோ இந்த மாதிரி பகுதிகளை படிக்கும் பொழுது ஒவ்வொரு இதையும் வாசிக்கும் போது அதோடைய பொருள் என்ன, ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள பொருள் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஒவ்வொரு தொடர்லையும் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சியை நம்ம நல்லபடியாக கரெக்டாக தெளிவாக வெளிப்படுத்தணும், அதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது தான் எனது நிறுத்தற் குறியீடுகள். ஸோ அந்த மாதிரி என்னென்ன நிறுத்தற் குறியீடுகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், முற்றுப்புள்ளின்றது எல்லாருக்குமே பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு சென்டென்ஸ் எழுதுனாலும் என்ன செய்யணும், லாஸ்ட்டு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கணும். அதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க வைக்கும் புள்ளி முற்றுப்புள்ளி. அப்போ ஒரு தொடர் முடிஞ்சிட்டு அப்படின்னா என்ன செஞ்சணும், அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், கண்ணன் பள்ளிக்கு சென்றான். ஸோ இங்கே சென்றான் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு, பொருள் முடிஞ்சிட்டு, அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தது பாருங்கள், கார்புள்ளினா என்ன பாருங்கள், பல பொருட்களை தொடர்ந்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றின் பின்னும் கார்புள்ளி இடுதல் வேண்டும். நிறைய பொருட்களுடைய பேரை, அதாவது ஆப்ஜெக்டோட பேரை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், மா பலா வாழை முக்கணிகள். ஸோ மா அப்படின்றது ஒரு பொருள், பலான்றது ஒரு பொருள், வாழைன்றது, அப்படி நிறைய பொருட்களை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பொருட்களை பற்றி தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன செய்யணும், அந்த இடத்துல கார்புள்ளி இடணும். அதான் நம்ம மா கமா பழா கமா போட்டிருக்கோம். அடுத்து கடைசியில் சென்டென்ஸ் முடியும் போது என்ன செய்யணும், முற்றுப்புள்ளி. அடுத்தது பாருங்கள், அரைப்புள்ளினா என்ன, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். எழுவாய்னா ஆப்ஜெக்ட், அது வினையை செய்பவர். அப்போ நிறைய பயனிலை, அவர் செய்யக்கூடிய நிறைய செயல்களை பற்றி அங்கே சொல்கிறோன்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொரு செயல் முடியும் பொழுது அங்கே என்ன செய்யணும், நம்ம அரைப்புள்ளி வைக்கணும். அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு கிடைத்தது. ஸோ இந்த மூணுமே அவனை பற்றினா காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இதுவும் தனித்தனியானது, ஆனால் மொத்தமாக இவரை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு இதுவும் முடியும் பொழுதும் அரைப்புள்ளி என்ன செய்யணும், வைக்கணும், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது பாருங்கள், முக்காற்புள்ளினா என்ன, சில தலைப்பான தொகை சொல்லை வெறித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். அதாவது ஒரு தொகை சொல்லை கொடுத்துட்டு, தொகை சொல்னா என்ன, முக்கணி, முப்பால், முத்தமிழ், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவோம், தொகைச்சொல். அந்த மாதிரி தொகைச்சொல்லை ஒன்று கொடுத்துட்டு அதை அந்த தொகைச்சொல் என்னென்ன அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், முக்காற்புள்ளி. எடுத்துக்காட்டு பாருங்கள், முத்தமிழ். இந்த முத்தமிழ் நம்ம கொடுத்துட்டு அதில் முத்தமிழ்லாம் எதெல்லாம், இயலிசை நாடகம். ஸோ அதை விரித்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், முக்காற்புள்ளி இடணும். அடுத்தது இயலிசை நாடகம், 3 இதை பொருளை பற்றி சொல்கிறோம். அப்போ அதில் என்ன செய்யணும், கமா வருது, கமா போட்டு லாஸ்ட்டு என்ன ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், வினாக்குறினா என்ன, ஒரு வினாத்தொடரின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். ஸோ ஒரு தொடர் வினாத்தொடராக இருக்குன்ற பட்சத்தில் அது முடியும் பொழுது அதோட இறுதியில் என்ன செய்யணும், வினாக்குறி இடணும். எடுத்துக்காட்டு பாருங்கள், பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா. ஸோ அது ஒரு வினா கேள்வி இல்லையா. அப்போ அந்த வினாத்தொடர் முடியும் பொழுது என்ன செய்யணும், அந்த இடத்துல கடைசி வினாக்குறி இடுதல் வேண்டும். அடுத்து பாருங்கள், உணர்ச்சிக்குறினா என்னது, ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும் பொழுது உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும். ஒரு செய்தியை நம்ம சொல்லும் பொழுது ஆச்சரியமாகவோ இல்லைன்னா ரொம்ப வியப்படைதல் மாதிரி, இல்லை ரொம்ப இது மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சியாக சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யணும், உணர்ச்சிக்குறி இடுதல். இங்கே பாருங்கள், என்னே இப்பூவின் மனம் சொன்னாலே போதும். ஆனால் அதை எப்படி சொல்லியிருக்காங்க, என்னே இப்பூவின் மனம், ரொம்ப உணர்ச்சி பெருமிதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல லாஸ்ட் என்ன செய்யணும், உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி எந்தெந்த இடத்துலலாம் வரணும், ஒரு எழுத்தையோ அல்லது சொல்லையோ அல்லது சொற்றொடரையோ
இந்த மூணையும், இந்த மூணில் ஏதோ ஒரு இதை தனியாக குறிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக அந்த சென்டென்ஸில் அந்த எழுத்தையாவது அந்த தொடரையாவது அந்த சொல்லையாவது குறிப்பிட்டு அதை தனியாக குறித்தா அந்த சென்டென்ஸில் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் குறியில் காட்டணும். அது மாதிரி எனது ஒரு சொற்றொடரில் வரக்கூடிய ஒரு நூலின் பெயர், அடுத்து பழமொழி, அப்படி வந்தாலும் என்ன செய்யணும், அந்த இடத்துலையும் அதுக்கும் என்ன செய்யணும் ஒற்றை. இப்போ திருக்குறள் ஒரு சென்டென்ஸ் வருது, இல்லை திருக்குறள் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அதேமாரி பழமொழி, யானைக்கும் அடிசருக்கும்னு ஒரு சென்டென்ஸ், ஏதோ ஒரு சென்டென்ஸ் வருது, அதில் அந்த பழமொழி வருதுன்னு வைங்களேன், பழமொழியை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அப்போது ஒற்றை மேற்கோள் குறி வந்து 2 இடத்துல வரணும். முதல்ல இங்கே ஒரு சென்டென்ஸில் எழுத்தோ இல்லைன்னா சொல்லையோ இல்லைன்னா அந்த இதில் உள்ள ஏதோ ஒரு சொற்றொடரையோ அது தனியாக அந்த இடத்துல குறித்து காமிக்குது மீனிங்கில் அப்படின்னா அந்த வேர்டை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அடுத்தது 2வது, ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு நூலுடைய பெயர், ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதேமாதிரி பழமொழிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பழமொழினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை என்ன செய்யணும், ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறியிடணும். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், எழில் என்றால் அழகு என்பது பொருள். அப்போ எழில் அப்படின்றது இங்கே தனியாக தெரியுது, அதோடைய பொருள் அழகுன்றதும் தனியாக தெரியுது. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒற்றை மேற்கோள் குறி போட்டு மிகைப்படுத்தி காட்டியிருக்கு. அடுத்தது பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரணும், ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும் பொழுது, ஒரு தொடரை மேற்கோளாக கூறும் பொழுது இரட்டை மேற்கோள் குறியிடுதல் வேண்டும். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு இதை சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்கன்னே வைங்களேன், அதை நம்ம நேர்கூற்றாக சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்துலையும், இன்னொரு இது என்னது, ஒரு தொடரை மேற்கோள், அதில் வந்து மேற்கோள் காட்டுற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்கள பற்றி ஒரு மேற்கோள் காமிக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும், இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அகத்தின் அழகில் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார். இங்கே ஔவையாரை வந்து சொல்கிறாங்க, ஔவையார் சொல்லிய ஒரு பழமொழியை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ அந்த பழமொழி என்ன செய்யணும், நம்ம இரட்டை மேற்கோள் குறியிட்டு காட்டணும். இங்கே போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி காமிக்கணும். ஸோ இவ்வளோ தான் நமக்குள்ள நிறுத்தற் குறியீடுகள். இப்போ நம்ம அதை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாமா. எக்ஸாம்பிளுக்கு, பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற் குறியீடுகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இது வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் நார்மலாக ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தருது. அப்போ லாஸ்ட் என்ன செய்யணும், ஃபுல் ஸ்டாப் வச்சாலே போதும். அடுத்தது பாருங்கள், திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் 3 பகுப்புகளை கொண்டது. அப்போது திருக்குறள்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அறம் பொருள் இன்பம் 3 பொருட்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கே என்ன வரணும், கமா வரணும், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்து தமிழ்மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. அப்போ தமிழ் மொழியை பற்றி 3 விதமாக சொல்கிறாங்க. அப்போ 3 விதமாக வருது பொருள். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யணும், கமா போடணும், லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்து, கபிலன் தந்த அந்த இடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஸோ இந்த இடத்துல அவன் விளையாட போகட்டுமான்னு தந்தைகிட்ட பர்மிஷன் கேட்குறது என்னது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், அவன் கேட்குறத மட்டும் நம்ம என்ன செய்யணும், கபிலன் அவன் சொல்லியிருக்கான், அப்போ சொன்னவனுக்காக அந்த இடத்துல ஒரு கமா போடணும். அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி போட்டு அதை நம்ம அவன் கேட்டது இந்த இடத்துல ஹைலைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்புறம் போகட்டுமா அப்படின்றது என்னக்கு, அது ஒரு வினாத்தொடராக முடியும் பொழுது என்ன செய்யணும், லாஸ்ட்டு வினா குறியிடணும். அப்போது வினா குறியிட்டு அதை என்ன செய்யணும், இரட்டை மேற்கோள் குறிய ஸ்டார்ட் பண்ண மாதிரியே காதை க்ளோஸ் பண்ணியும் வச்சிடணும். அடுத்து லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்து பாருங்கள், திருவிக்க எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. ஸோ இங்கே திருவிக்க அவருடைய பேரில் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 3லேயும் ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்தது எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்து, என்னே இமயமலையின் உயரம். என்னே இமயமலையின் உயரம், இமயமலையுடைய உயரத்தை ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னே அப்படியில் கமா போட்டு லாஸ்ட் என்ன செய்யணும், உணர்ச்சி குறியிடணும். அடுத்தது பாருங்கள், ஏ என்று சொன்னான். ஸோ ஏ அப்படின்றது இந்த இடத்துல ஹைலைட் ஆகி வருது. அப்போ அது எங்கே, அதில் என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் குறி. அதில் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, ஒரு தொடரில் ஏதோ ஒரு எழுத்தோ சொல்லோ இல்லைன்னா சொற்றொடரோ மிகைப்படுத்தி வருதுன்ற பட்சத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் குறியிட்டு காமிக்கணும். அப்போ ஏக்கு போடணும், லாஸ்ட்டு சொன்னான், அப்போ ஃபுல் ஸ்டாப். அடுத்தது பாருங்கள், திருக்குறள் இயற்றியவர் யார். இது ஒரு கேள்வி. இப்போ இது ஒரு வினாத்தொடர். வினாத்தொடர் இறுதியில் என்ன கொஸ்டின் இது போடணும், இந்த வினா இது போடணும். அடுத்தது, இளமுருகை என்பாரிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை. கொஷின் ஆக்சுவலாக இந்த இதை மாற்றி கொடுத்துருக்கேன். இங்கே
இதுதான் விடை. இது வந்து விடை, இது கேள்வி. ஸோ டைப்பிங்கில் எரர் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இளமுருகு என்பாரிடம் நிறைய அறிவுண்டு, பொறுமை இல்லை. ஸோ இளமுருகு அப்படின்றவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட நிறைய அறிவு இருக்குன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்து அவர்கிட்ட பொறுமையே இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தரை பற்றி 2 விதமாக சொல்கிறாங்க, 2 காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் என்ன செய்யணும், அரைப்புள்ளி இடணும். இந்த இடத்துல என்ன செய்யணும், அரைப்புள்ளி, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்து பாருங்கள், இப்படியும் நடக்குமா என்ன, அதில் என்ன செய்யணும், நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க மாதிரி இந்த இது வந்திருக்கு. அப்போ என்ன, அதுவும் இல்லாமல் இது ஒரு வினா தொடரும் கூட. அப்போ என்ன செய்யணும், லாஸ்ட்டு வினாக்குறி. அப்போ லாஸ்ட்டு வினாக்குறியும் வச்சுட்டு என்ன செய்யணும், இரட்டை மேற்கோள் குறி போட்டு காமிக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்கேன். ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. தமிழ்மொழி ஒரு உயர்தனி செம்மொழி. எழிலில் என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும். ஸோ இது 3க்கும் நீங்கள் எங்கெங்கே நிறுத்தல் குறியீடு, என்ன குறியீடு வரணும், ஸோ அதெல்லாம் போட்டு கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.